பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம 2வது வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நேற்று 6th ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இயல் வைஸாகவும் நம்ம டாபிக்ஸ் நியூ சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். முக்கியமாக சொல்லும் பொருளும் இலக்கணம் அதே போல் மொழியால் ஆழ்வம் அப்படின்ட்டு அந்த புக் பேக் பயிற்சி கேள்வியெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இயல் வைஸாகவும் சரி ரிவைஸ் பண்ணணும், அதே போல் டேம் வைஸாகவும் ரிவைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது நியூ சிலபஸ் படி இலக்கணம் ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப அதிகமாக நம்ம கான்செப்டை தெளிவாக புரியணும். ஓகேங்களா? நம்ம வெறும் மெமரி கான்செப்ட்னு இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் மேக்ஸ் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் நம்ம வரணும். ஸோ அதுபடி நம்ம டாபிக் வைஸ் நம்ம படிச்சுட்டு வரோம். 2 வாரத்தில் நம்ம இலக்கணம் டாபிக் 1 by 1 டிஎன்பிசி நியூ சிலபஸ் இலக்கணம் டாபிக்ன்ட்டு நம்ம ஷெடியூலில் தனியாகவே கிளாஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் ஷெடியூலில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இப்போ ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம ரிவிஷன் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஒரு ரிவிஷன் கொஸ்டின் தமிழ் இலக்கணம் மட்டுமே 100 கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம இந்த 2 வாரத்தில் வினா எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம், இணை எழுத்துக்கள் பார்த்தோம், சுட்டு எழுத்துக்கள் பார்த்தோம், குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி எழுத்துக்கள்ங்கிறத பார்த்தோம், ஒருமை பன்மை வேறுபாடு, ஒரு இந்த கான்செப்டில் குறில் நெடில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வினை முற்று வேர்ச்சொல் அறிதல், வினை எச்சம், வினையாளனின் பெயர், இந்த டாபிக்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணியே நான் ஒரு 100 கொஸ்டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ யார் என்னோட கிளாஸை முழுமையாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த ஒரு டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டினை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ நான் ரொம்பவே வேல்யூபிளாக இந்த ஒரு கொஸ்டினாக நான் பார்க்குறேன். அதோட முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறக்கான தான் ஃபஸ்ட்டு முன்னாடியே ஒரு வீடியோவாக கொடுத்து அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் கொஸ்டின் நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குயிக்காக நம்மளோட பேட்சில் முயற்சி திருமணையாக்கும் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம இயல் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி நியூ சிலபஸ் வைஸ் பார்க்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஓவராலாக நம்ம டெஸ்ட் வச்சு அதுக்குரிய கொஸ்டினும் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் வரைக்குமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வீடியோஸை நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதே போலே மேக்ஸுமே உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம பேசிக்ஸ் முடித்து எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் இந்த வீக்கெண்டில் நேற்று நீங்கள் டெஸ்ட் எழுதியிருந்தீங்க, அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டை நல்லா எஃபெக்டிவாக ரன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.